நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 26வது வசனம். கண்ணிகளும் வளைகளுமாகிய நெஞ்சமும் கயிறுகளுமாகிய கைகளுமுடைய ஸ்திரியானவள் சாவிலும் அதிக கசப்புள்ளவள் என்று கண்டேன். தேவனுக்கு முன்பாக சர்க்குணனாயிருக்கிறவன் அவளுக்கு தப்புவான், பாவியோ அவளால் பிடிபடுவான். பிரியமானவர்களே, ஸ்திரீ என்பது சபையை குறிக்கிறது. இன்றைக்கு அநேக சபைகள் ஜனங்களை வஞ்சிக்கிற, அதாவது கள்ள போதனைகள் மூலம் ஜனங்களை மோசம் போக்கும் ஸ்தலமாக காணப்படுகிறது. பல நேரங்களில் அது ஜனங்களின் பார்வைக்கு வேதத்தோடு ஒருமித்து போகிறது போல காணப்படும். மேலும் பல சபைகளில் என்டைசிங் ஸ்பிரிட், அதாவது மயக்கி இழுக்கும் ஆவிகள் குறிப்பாக இளைய சமுதாயத்தை இசை மற்றும் ஆடல் பாடல்களோடு வஞ்சிக்கிறது. ஆகவே தான் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படி அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று. எனக்கு அன்பானவர்களே, தேவனுக்கு முன்பாக சர்க்குணராய் இருக்கிறவன் அவளுக்கு தப்புவான் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே தேவனுக்கு பயந்து நம்மை அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். கள்ளர்கள் பரவி அங்குமிங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகிறார்.